சிக்கிய வாட்ஸ்அப், நேரம் பார்த்து நடிகைக்கு டிரைவர் போட்ட ஸ்கெட்ச். இப்போ புள்ளிங்கோ எங்க தெரியுமா? தமிழ் திரையுலகில் மேடை நாடகங்கள் சினிமாவாக பார்க்கப்பட்ட காலம் போய் தற்போது சினிமா வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் டம்மீஸ் டிராமா என்கிற ஒரு பெயரில் இயக்குனரும் நடிகருமான சமுத்திரக்கனி இயக்கத்தில் தம்பி ராமையா, முனிஷ்காந்த், ஸ்ரீரஞ்சனி பல நடிகர்களின் நடிப்பு கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படத்தின் மூலம் செரீனா என்கிற புதிய நடிகையும் அறிமுகமானார். அதோடு இந்த முழு தொகுப்பும் செரீனாவை பற்றியதே. மாடலாகவும் தொழிலதிபராகவும் வலம் வந்து கொண்டிருந்த செரீனா, சமுத்திரக்கனியின் இயக்கத்தில் வெளியான வினோதய சித்தம் என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகையாக அறிமுகமானார். அதற்கு பிறகு விஜய் டிவியில் ஒளிபரப்பப்படும் பிரபல நிகழ்ச்சியான பிக்பாஸ் நிகழ்ச்சியின் 6வது சீசனிலும் பங்கேற்று மக்கள் மத்தியில் ஒரு குறிப்பிடத்தக்க வரவேற்பை பெற்றார். இருப்பினும் பலரால் அறியப்படாத முகமாக இருந்து வரும் செரீனாவிற்கு அவரது கார் டிரைவர் மூலமாகவே ஒரு பிரச்சனை உருவெடுத்துள்ளது. செரீனா கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் தற்போது சென்னை ராயப்பேட்டையில் தனது அண்ணனுடன் வசித்து வருகிறார். அப்பொழுது செரீனாவிடம் 4 சக்கர ஓட்டுநராக பணியாற்றி வந்த கார்த்திக் நடவடிக்கைகள் அனைத்தும் சரியில்லாத காரணத்தினால் வேலையிலிருந்து நீக்கியதாகவும், அதற்காக கார்த்திக் ஆத்திரத்தில் தனது நண்பர் இளையராஜாவுடன் சேர்ந்து குடித்துவிட்டு செரீனாவின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து சிறிது நேரம் இருந்ததாகவும் அதற்கு பிறகு அங்கிருந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி தொடர்ந்து தொந்தரவு ஏற்படுத்தும் வகையிலான செயல்களை செய்து வந்த கார்த்திக் வாட்ஸ்அப் மூலம் செரீனாவுக்கு கொலை மிரட்டலையும் விடுத்துள்ளார். அதாவது, நடந்த சம்பவத்தை வெளியில் கூறினால் உன்னையும் உன் அண்ணனையும் கழுத்தை நெரித்து கொலை செய்து விடுவேன் என்று கார்த்திக் வாட்ஸ்அப்பில் ஆடியோ அனுப்பி மிரட்டல் விட்டதும் செரீனாவின் அண்ணனான கௌரி ஜனார்த்தன் அண்ணா சாலை காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து காவல் அதிகாரிகள் அத்துமீறி நுழைதல், ஆபாசமாக பேசுதல் மற்றும் கொலை மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் மிரட்டல் விடுத்த கார்த்திக் மற்றும் அவரது நண்பர் இளையராஜா மீது வழக்கு பதிவு செய்து இருவரையும் தேடி வந்தனர். இதனையடுத்து விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக் நண்பர் இளையராஜா கடந்த 25ஆம் தேதி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அதற்கு பிறகும் தலைமறைவாக இருந்து வந்த கார்த்திக்கை தேடும் பணியில் காவல் அதிகாரிகள் ஈடுபட்டிருந்த பொழுது மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் சரணடைந்தார் ஓட்டுநர் கார்த்திக். இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவின்படி சென்னை அண்ணா சாலை காவல் நிலைய போலீசார்கள் கார்த்திக் மற்றும் அவரது நண்பர் இளையராஜா இருவரையும் அழைத்து விசாரணை நடத்தி வந்துள்ளனர். மேலும் நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். வேலையிலிருந்து நிறுத்திய காரணத்திற்காக ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்ததும் தற்போது அவருக்கே ஆபத்தாக முடிந்துள்ளது. இதற்கு பிறகு செரீனா பாதுகாப்பாக இருப்பாரா அல்லது சிறையில் அடைக்கப்பட்ட இருவரும் விடுதலையான பிறகு பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படுவார்களா என்ற சினிமா பிடியினால் விமர்சனங்கள் இதற்கு முன்வைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயத்தில் மிரட்டிய காரணத்திற்காக அவர்களின் மிரட்டலுக்கு அடங்கி போய் வந்தால் எதுவும் நடக்காது, நாம் தவறு செய்யவில்லை, அதனால் புகார் அளிப்பதிலும் தவறு இல்லை என்று இந்த சம்பவத்தில் உடனடியாக நடவடிக்கையில் ஈடுபட்ட செரீனா மற்றும் அவரது அண்ணனுக்கும் ஆதரவாக பல கமெண்ட்டுகள் பதியப்படுகிறது.